வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி. இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி பிறந்தவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இவங்க பெரும்பான்மையான துறைகள்ல அதீத திறமையோடு பிரகாசிக்கிறவங்களா இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதுல மிகப்பெரிய கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. அதுவும் சுயநலத்துக்காக அந்த பணத்தை வச்சுக்க மாட்டாங்க, பொதுநலத்துக்காக வாரி இறைப்பாங்க அப்படின்னு இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி பிறந்தவங்களை பத்தி ஏகப்பட்ட நல்ல பாயிண்ட். அப்ப இந்த செப்டம்பர் மாசத்து மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் காதலும் இருந்தது. செப்டம்பர் 3ஆம் தேதி மேல இன்னும் கொஞ்சம் அதீத ஈடுபாடுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால என்ன நடந்ததுன்னா, ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள்ல, அதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் 3ல கெட்டதே நடந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்குதுங்க. சொல்ற கேளுங்க. Untold tales where history whispers. 1939வது வருஷம் இதே செப்டம்பர் ஆரம்பத்துலதான் இங்கிலாந்துல இருந்து ஒரு கப்பல் கனடாவை நோக்கி பயணித்தது. அது பேசஞ்சர் ஷிப், பிரயாணிகளுடைய கப்பல். அந்த கப்பல்ல மொத்தம் 1103 பயணிகள் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல பெரும்பாலானவர்கள் கனடா நாட்டுக்கு போறவங்க இருந்தாங்க. ஒரு 470 பேர் கனடா நாட்டுக்கு சேர்ந்தவர்கள், ஒரு 311 பேர் அமெரிக்க நாட்டு பிரஜைகள். இந்த கப்பலுடைய பேர் ஏத்தேனியா. இந்த ஏத்தேனியா கப்பல் பயணிகள் கப்பல்னு தெரியாம அந்த கடல்ல சுத்திட்டு இருந்த ஜெர்மானிய நீர்மூழ்கி கப்பல் ஒண்ணு, இது ஏதோ போர் கப்பல் நினைச்சு மிசைல் அடிச்சிட்டாங்க. அண்டர் வாட்டர் மிசைல், டார்பிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. டார்பிடோ அதை வச்சு அடிச்சிட்டாங்க. அடிச்சோன்னா அந்த கப்பல் ஓட்டையாயிடுச்சு. பேஸ்மெண்ட்ல தண்ணி விட்டு குடுக்குன்னு கப்பலுக்குள்ள ஏறுது. உடனே உதவி கேட்டு கையம்மையான்னு சொல்லி தகவல் பறக்குது. SOS அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த மற்ற பிரிட்டிஷோடைய கப்பல் எல்லாம் அங்க இருக்கிறவங்களை காப்பாத்துறாங்க. அந்த 1000 பேத்துல 112 பேர் அதுல இறந்துட்டாங்க. மிச்சங்களெல்லாம் காப்பாத்திட்டாங்க. ஏன்னா அந்த கப்பல் மூழ்கிறதுக்கு 14 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. அவ்வளவு பெரிய கப்பல் அது. இந்த சம்பவத்துல ஜெர்மனிக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. காரணம் என்னன்னா, இதுல அமெரிக்கா தங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனா இதுதான் பிள்ளையார் சொல்லி போட்டது. எதுக்கு? 2ஆம் உலக போருக்கு பிள்ளையார் சொல்லி. பிரிட்டிஷுக்கும் ஜெர்மனிக்குமான ஆரம்பிக்கப்பட்ட சண்டை தான் அது. அந்த போர் சூழலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த ஏத்தேனியா இன்சிடென்ட் அப்படின்னு வரலாற்று பதிவாயிருச்சு. இதுக்கப்புறம் தான் அமெரிக்காவும் களத்துல குதிச்சுது. அது 2ஆம் உலக போராக மாறி மிகப்பெரிய துன்பகரமான செயலாக பல வருடங்கள் தொடர்ந்தது. இப்படி இந்த செப்டம்பர் 3ஆம் தேதிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துக்க தினம் அப்படின்னு தெரியாம 26 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் பண்ணிட்டேன். என்னன்னு தானே கேக்குறீங்க? கலைவாணிய கல்யாணம் பண்ணிட்டேன்.